இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாரு சொல்றார். நான் அப்படி எங்காச்சும் பேசியிருக்கிறேன்னா? இதே இந்த மாவட்டத்தில் மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினார். எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்திலையும் வந்தது. பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருக்கலாம், ஆனா நாட்டு மக்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நாடு வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவரை இந்த நகரத்தில் இருக்கிற திரு சிவா மாநிலவை உறுப்பினர் ஒன்றும் தெரியாதவரா? அந்த திமுகவுடைய ராஜ்யசபாவில் தலைவராக இருக்கிறார். எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறார், எத்தனை ஆண்டு காலம் நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் பெருந்தலைவரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால? உனக்கு தில்லு திராணி இருந்தா இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. அது மட்டுமல்ல, மாண்புக அம்மாவை எப்படியெல்லாம் கேலி பேசினாங்கல்ல. நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் மலையாளம் தான் சொன்னாங்களா இல்லையா? அப்பெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பல முறை சொல்லிட்டேன், தனிப்பட்ட விமர்சனம் செய்தால் அதற்கு தகுந்த பதிலடியை நாங்களும் கொடுப்போம், எங்களுடைய நிர்வாகி தொண்டர்கள் கொடுப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இனிமேல். அதுபோல அப்புறம் இன்னொன்னு, ராசா ஒண்ணு பேசினார் பாத்தீங்களா? எல்லாம் ஆடியோவில் வந்தது இல்ல, எல்லா வலைதளங்களிலும் வந்ததா இல்லையா? அதுல ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார். அந்த கருத்தை நான் கிருஷ்ணகிரி மேடையில் பேசினேன். யார்? திரு ராஜா சொன்ன கருத்து, நாம யாரும் சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஆடியோவில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையில் நான் அந்த செய்தியை சொன்னேன். அதுக்கு ஸ்டாலின் பொங்குறாரு, என்னென்னமோ பேசுறாரு என்னை பத்தி. என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு கருத்து, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கின்ற போது வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். எதுல? வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நாம சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்லல, திரு ராசா அவர்கள் சொன்ன செய்தி. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அம்மா மறைந்த போது மர்மமான முறையிலே முன்னாள் முதலமைச்சர் அம்மாவில் இருந்தது குறித்து நாங்கள் விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னீங்க. எதுல? 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 22ஆம் நம்பர் என்று நான் கருதுறேன். அதுல சொல்லியிருக்கிறீங்க. அதே போல எப்பொழுது ராசா அவர் சொல்லியிருக்காங்கல்ல, திரு கருணாநிதி அவர்கள் எதிரியா இருக்கலாம், ஆனா இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதனால திரு ராசா அவர்கள் சொன்னது சரியா தவறா என்று விசாரிக்கப்பட்டு, அப்படி விசாரணையில் உண்மையாக இருந்தால் யாராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். அந்த விசாரணையில் தவறு உள்ள என்ற பட்சத்தில் சரியான தண்டனை வழங்கும். உங்களுக்கு வேணா அப்பாவா இருக்கலாம், அண்ணா திமுக விடாது. நீங்க தான் சொன்னீங்கல்ல அண்ணா, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே எங்க பற்றி பேசுனீங்களா, எங்க அம்மா பத்தி. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் தானே. அப்ப இங்க ஒரு நாய் அங்க ஒரு நாயமா?
சரியான தீர்ப்பு தானே கொடுக்கணும். ஆக திரு ராசா அவர்கள் ஆடியோவில் வெளியிட்ட செய்தி விசாரிக்கப்படுகின்ற பொழுது அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் சட்ட நீதியாக எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் இன்னொரு திமுக எம்எல்ஏ அவரு எல்லாம் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, கிட்னி திருடுறாங்க. உங்க ஊர் தாங்க, எல்லாம் உஷாரா இருங்க. வறுமையின் காரணம் ஸ்டாலின் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தேளாரும் தேனாரும் பாலாரும் ஓடுது, மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, வறுமை என்ற சொல்லே இல்லை என்று. வறுமையின் காரணமாக, வறுமையின் கொடுமையின் காரணமாக ஏழை தன்னுடைய கிட்னிய அவர்கள் பணத்தாசை காட்டி வறுமையை பயன்படுத்தி முறைகேடா கிட்னிய எடுத்திருக்கிறாங்க. இது நாம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் திமுக அரசாங்கம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அந்த மருத்துவமனையிலே சோதனை செய்யப்பட்டு அந்த சோதனையிலே கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த புரோக்கர் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. ஆனா மருத்துவமனையுடைய உரிமையாளர் கைது பண்ணாங்களா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை முறையாக விசாரிக்கப்படும், சட்ட நீதியாக விசாரிக்கப்படும். இதில் தவறு நடக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யாராவது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற மருத்துவமனையில் போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்குங்க. ஆமாங்க, ஏன்னா நாமக்கல்ல மாவட்டம் கொமராபாளையத்தில் ஒரு பெண்மணி உடல் சரியில்லா போச்சு. அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்கே கல்லீரலை காணோம். அந்த அம்மா சொல்லுச்சு, இல்லை என்னை கஷ்டமாக இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு நான் கிட்னி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கல்லீரலில் காணான்னு சொல்கிறீங்களே என்னது. அப்படி இந்த திமுக மருத்துவமனைக்கு போனால் எது காணாமல் போகுமோ தெரியல, எல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கு. இனிமேல் திமுக காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. போவீங்களா? அப்படியே போயிருந்தாலும் உற்றார் உறவினர் நண்பர் யாராவது இருந்தா போய் நம்ம அண்ணா திமுக கட்சி, நம்ம அண்ணா திமுக நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போங்க. இல்லது நடுநிலையா இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புலாம் பத்திரமா இருக்குதான்னு பாருங்க தயவு செய்து. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்ல, பேட்டி கேட்குறாங்க, அந்த எம்எல்ஏ பேட்டி கேட்குறாங்க, ஏங்க உங்களையெல்லாம் மருத்துவமனையில் சோதனையிட்டு கிட்னி முறைகேடு நடைபெற்றதா சொல்கிறாங்களே, அதுக்கு பதில் என்னன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, நாங்களாம் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணது உண்மைதான், ஏன்னா கொஞ்சம் தான் நிதி வாங்கினோம், அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, இதில் பரவலாக பேசுகிறாங்களே என்ன. அவர் சொல்கிறாரு, நான் வச்சிருக்கிற காரு ரோல்ஸ் ராய்ஸ், அந்த கார் வாங்கினா 12 கோடி ரூபா ஆகும். இங்க இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற கிட்னி எல்லாம் கழட்டினா தான் அந்த கார் வாங்க முடியும். அந்த ஊர்ல இருக்கிற கிட்னிலாம் தயவு செய்து மணச்சநல்லூர்ல போட்டிடுறாருங்க, எல்லா கிட்னியும் கழட்டி விடுவாங்க. உஷாரா இருங்க, அவரு கலட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க உஷாரா இல்லைன்னா கிட்னி காணாம போயிடும். எவ்வளவு திமிர் இருந்தா இப்படிப்பட்ட பேச்சு சொல்லணும். ஒரு பொதுவாழ்வு வந்திருக்கிற ஒரு எம்எல்ஏ எப்படி மக்கள்கிட்ட பேசுறதுன்னு வேண்டாம், மக்களை எப்படி கொச்சப்படுத்தி பேசுறாங்க பாருங்க. பணம் இருக்கின்ற திமிரில் இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கின்றவருக்கா நீங்க ஓட்டு போடுவீங்க?
சொல்றேன், மனசாட்சியுள்ள ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய நேரம் அது. இப்படிப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொது வாழ்விலே வருவது கேலி கூத்து, வெக்க கேடு. அவருக்கு நிக்கின்றா மனச்சநல்லூர் நிக்கிறாங்க, அவருக்கு டெபாசிட் செய்வீங்களா? அவருக்கு கொடுக்கின்ற தண்டனை சரியான தண்டனையா இருக்கணுங்க. ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். வறுமையின் காரணமாக, அந்த வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்னி முறைகேடில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக தக்க தண்டனையை மக்கள் வழங்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். அதே போல பத்திரிகை சுதந்திரத்தை ஸ்டாலின் நசுக்கிட்டார். பத்திரிகையாளரை குரல் வழிய நெரிச்சிட்டார். பத்திரிகையாளருடைய குரல் வழிய நெரிச்சிட்டார். உங்களுக்கு ஒரு யூடியூபர் தெரியும், யாரு? சவுக்கு சங்கர். அவருடைய தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க. பாவம், தாயார் மன வேதையில மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது கூட விமர்சனம் பண்ணாங்க என்னை பற்றி. அதை ஏற்றுக்க வேணும். ஒரு பொறுப்புல வருகின்ற பொழுது விமர்சனம் வந்து அதை ஏற்றுக்க வேணும். வேணுமென்றே திட்டமிட்டு சர்வாதிகார போக்கில் இந்த அரசாங்கம் நடந்த காலத்தால் அவர் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டில் சாக்கடையும் மலத்தையும் கொண்டு போய் கொட்டுகின்ற பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாருங்க. நம்மளாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற கொடுமைகள் சிந்திங்க. அந்த கொடுமைக்கு சரியான பாடம் கொடுப்பீங்களா? இன்றைக்கு அந்த தாய் மன வேதனை பட்டு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்து மறைந்து விட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதே போல திமுக ஆட்சியில் பெண்கள் இளைஞர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும். ஏன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு 9-10 மாசத்துக்கு முந்தி உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை. பல பேர் என்ன, எங்களுடைய கனவை திமுக ஆட்சி போகணும், திமுக ஆட்சி அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. பல பேர் இந்த ஆட்சியில் ஏதோ நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. ஓரணியில் தமிழ்நாடு, அது ஓரணி இப்படி பேரை வச்சு உங்க வீடு வீடா வந்து உங்களுடைய செல்போன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண்ணு, உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் உடனே நீதிமன்றத்துக்கு போனோம். இது தவறு, இது தவறானது. ஒரு பெண்ணுடைய செல்போனை வாங்கி ஆதார் எண்ணை வாங்கி அப்படி விவரம் பூரா திரட்டிடலாம். இதனால பாதிப்பு ஏற்பட்டு விடும். அந்த செல்போன் இருக்கிற படங்கள் எல்லாம் எடுத்துடலாம், அது இருக்கிற செய்தியெல்லாம் எடுத்துடலாம். ஆக இது தவறு என்று நீதிமன்றம் போய் அதை தடை பண்ணணும். இன்னைக்கு என்ன நிலைக, இப்போ இந்த திமுக காரர் தில்லுமுள்ளு செஞ்சு இந்த அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்டது பெண் என்ற அமைப்பு திமுகவுக்கு தேர்தல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட கூட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒவ்வொரு போனும் பெண்கள் போனுக்கு வருது. அதில் என்ன, உங்களுடைய திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது, நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு வருது. இது எவ்வளவு பெரிய மோசடி! மக்கள் நம்பித்தானே நம்பர் சொன்னாங்க, அரசாங்கத்தை நம்பித்தானே நான் உங்களுடைய விவரத்தெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. அரசாங்கம் தவறா பயன்படுத்தலாமா? எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போனை பண்றான், வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறான், வீட்டில் இல்லாத போது வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். ஜாக்கிரதையா இருங்க பெண்கள், இளைஞர்கள், அதுவும் நம்முடைய மூத்த தாய்மாரெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது.